திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர் ஒருவர் தவறவிட்ட நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுமிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னையைச் சேர்ந்த கௌதம் என்பவர் கையில் தாம் அணிந்திருந்த 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க காப்பை காணவில்லை என்று மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது ஆர்கேபேட்டையைச் சேர்ந்த பவித்ரா, ரேணுகா என்ற சகோதரிகள் வந்து கார் பார்க்கிங் பகுதியில் காப்பு கிடந்ததாக கூறி அதனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களை நகையை தவறவிட்ட பக்தர் குடும்பத்தினர் மற்றும் போலீசார் பாராட்டினர். தென்காசி உலகம்மன் உடனுரையாகிய காசி விஸ்வநாதர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு புஷ்ப அலங்கார வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்பாள் காமதேனுவுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.